கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பல வருடங்களாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கீங்களா? இந்த விசுவாச அறிக்கையை செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஸ்தோத்திரம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். ஸ்தோத்திரம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஸ்தோத்திரம். அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என் வாழ்வின் ஆண்டவர். வியாதிக்கும் சுகவீனத்திற்கும் என் சரீரத்தின் மேல் அதிகாரமில்லை. ஆமேன். நான் வேத வசனங்களை என் இருதயத்திற்குள் காக்கின்றேன். அவைகளே எனக்கு ஜீவன், என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆமேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என் சரீரத்தின் எல்லா அவயங்களையும் சுகமாக்கும். ஆமேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ சுவாசம் என் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் பாய்கின்றதால் நான் சுகமாயிருப்பேன். ஆமேன். தேவன் என்னில் வாசம் செய்கிறார். அவரது ஜீவன் என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் பாய்ந்து செல்கிறது. ஆமேன். தேவன் சகலவற்றையும் திருப்புகிறவர். நான் இழந்த என் பலன், சுகம், ஆரோக்கியத்தை அவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் சகல நோய்களையும் வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குவார். ஆமேன். தேவனது வார்த்தை என் சரீரத்தின் எல்லா அவயங்களையும் உயிர்ப்பித்து என்னில் புது ஜீவன் தருகின்றது. ஆமென். நீங்கள் இந்த விசுவாச அறிக்கையை தினமும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். காட் பிளஸ்.